இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொளி. ஃபாட்டிமா காட்சிகள் பாகம் 6. ஊடகங்களின் வெளிப்படையான ஒப்புதலுடன் நாடு முழுவதும் காட்சியை பற்றி ஏராளமான படங்கள் வெளியிடப்பட்டன. அது அதுவரை எப்போதும் தீவிரமான கத்தோலிக்க எதிர்ப்பாக இருந்தது. பின்னர் மிக விரைவாக போர்ச்சுகலிலிருந்து வெளிநாட்டு பத்திரிகைகள் அதே ஆண்டு மே மாதம் முதல் ஃபாட்டிமாவில் நடந்த செய்திகள், படங்கள் மற்றும் நிகழ்வுகளை ஒளிபரப்பு செய்தன. முறையான விசாரணையை அமைப்பதை தவிர கத்தோலிக்க திருச்சபைக்கு வேறு வழியில்லை. இருப்பினும் 1917 முதல் 1920 வரை பாத்திமாவின் காட்சிகள் குறித்து திருச்சபையின் நிலைப்பாடு விவேகமான இருப்பு மற்றும் மௌனமாக இருந்தது. இதே போன்ற சூழ்நிலைகளில் திருச்சபை எவ்வாறு நடக்குமோ அதுபோலவே முழுமையான விசாரணை நடத்தப்படும் வரை திருச்சபை இந்த நிகழ்வு குறித்து தீர்ப்பு வழங்குவதை தவிர்த்தது. தோற்றத்தின் போது போர்த்துகீசிய குருக்கள் ஃபாட்டிமாவில் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையின் தோற்றங்களில் நம்பிக்கையை ஊக்குவிக்க தயங்கினர். கத்தோலிக்க எதிர்ப்பு சமூக மேசானிக் அரசாங்கத்தின் கைகளில் போர்ச்சுகலில் குருக்கள் மற்றும் மக்கள் சமீபத்தில் அனுபவித்த துன்புறுத்தல்களின் காரணமாக இது ஒரு பெரிய அளவில் செயல்பட்டது. எனவே இத்தகைய விரோதமான சூழலில் போர்த்துகீசிய குருக்கள் பழி வாங்கலை தூண்டும் எந்த நடவடிக்கையையும் எடுக்க விரும்பவில்லை. ஜனாதிபதி சிடோனியோ பாயஸ் 1918 ஆண்டளவில் நாட்டின் பல கத்தோலிக்க எதிர்ப்பு சட்டங்களை ரத்து செய்திருந்தாலும் இது 1918 ஆண்டின் பிற்பகுதியில் மத எதிரிகளான மேசானிக் லாட்ஜஸ்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட அவரது கொலைக்கு வழிவகுத்தது. போர்த்துகீசிய குருக்கள் ஆட்சிக்கு திரும்புவதை தூண்டும் நடவடிக்கைகளை எடுக்க பயந்தனர். ஃபாட்டிமாவில் நம் தேவ அன்னையின் தோற்றம் உண்மையில் பல தரப்பிலிருந்தும் வலுவான எதிர்ப்பை சந்தித்தது. உள்ளூர் அரசாங்கத்திடமிருந்தும் ஆகஸ்ட் 1917 கிராம நிர்வாகியால் 3 குழந்தைகள் கடத்தப்பட்டதையும், பல ஆண்டுகளுக்கு பிறகு மத எதிரிகளான ஃப்ரீமேசன்கள் 1922 மார்ச் மாதம் கோவாடா ஏரியாவில், அதாவது அன்னை காட்சி கொடுத்த இடத்தில் கபாலினாவை அழித்ததையும் எடுத்து காட்டுகிறது. குறிப்பு: மார்ச் 1922 ஃப்ரீமேசன் பயங்கரவாதிகள் கோவாடா ஏரியாவில் உள்ள அதாவது தெய்வ அன்னை காட்சி கொடுத்த இடத்தில் கட்டப்பட்ட முதல் தேவாலயத்திற்குள் 5 சக்தி வாய்ந்த குண்டுகளை வைத்தனர். அது தரையில் உள்ள துளையை வெடிக்கச் செய்து அதை விரிவுபடுத்தியது. 1922 டிசம்பரில் தேவாலயத்தின் சீரமைப்பு மீண்டும் தொடங்கப்பட்டது. மத எதிரிகளான ஃப்ரீமேசன்களால் கட்டுப்படுத்தப்பட்டு 1917 அக்டோபரில் சூரியனின் அதிசயத்தை காணும் வரை தேவ அன்னையின் காட்சிகளை புறக்கணித்த பத்திரிகைகளிலிருந்தும் கூட காட்சிகள் மற்றும் 3 குழந்தைகளுக்கு எதிராக மீண்டும் திரும்பின. இவ்வாறு கடவுளுக்கும் அவரது திருச்சபைக்கும் எதிரான அவமதிப்பையும் வெறுப்பையும் வளர்த்த ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வலுவான எதிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. ஆயினும் கூட கத்தோலிக்க திருச்சபையின் மௌனமும் ஊக்கமின்மையும் இருந்தபோதிலும், மதசார்பற்ற பகுதிகளின் காப்புரிமை அவமதிப்பு மற்றும் வெளிப்படையான பகைமை இருந்த போதிலும், போர்த்துகீசிய மக்கள் தங்கள் நம்பிக்கையையும் பாத்திமா காட்சிகளுக்கு தங்கள் ஆதரவையும் வெளிப்படுத்தினர்.
காட்சிகள் முடிந்த பிறகும் கூட அதிகாரபூர்வ திருச்சபை ஒப்புதலுக்காக காத்திருக்கும்போது போர்த்துகீசிய விசுவாசிகள் உலகெங்கிலும் இருந்து அதிகரித்து வரும் வெளிநாட்டு யாத்ரீகர்களால் மேலும் மேலும் அவர்களோடு சேர்ந்தனர். ஜெபமாலை அன்னை தோன்றிய புனித இடத்திற்கு தொடர்ந்து சென்று தங்களது செய்தியையும் அழைப்பையும் வழங்கினர். அன்னையின் முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. தரிசனத்தில் ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னை தெரிவித்தபடி பிரான்சிஸ்கோ ஏப்ரல் 4, 1919 அன்று இறந்தார். சிறிய ஜசிந்தா பிப்ரவரி 20, 1920 அன்று இறந்தார். அவள் இறப்பதற்கு முன்பு அந்த சிறுமி ஒரு சிறிதளவே அறியப்பட்ட ஆனால் மிகவும் குறிப்பிடத்தக்க வெளிப்பாட்டை வெளிப்படுத்தினாள். அது பின்வருமாறு: வேறு எந்த காரணத்தையும் விட மாமிசத்தின் பாவங்களால் அதிகமான ஆன்மாக்கள் நரகத்திற்கு செல்கின்றன. நம் ஆண்டவரை மிகவும் புண்படுத்தும் சில பாணிகள் அறிமுகப்படுத்தப்படும், அதாவது சில ஃபேஷன்ஸ். பல திருமணங்கள் நல்லதல்ல. அவைகள் நம் இறைவனுக்கு பிரியமானவைகள் அல்ல. அவை கடவுளிடமிருந்து வந்தவை அல்ல. இது ஓரின திருமணத்தை பற்றி ஜசிந்தா குறிப்பிட்டது. குருக்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். திருச்சபை மற்றும் ஆன்மாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர வேறு எதிலும் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது. தங்கள் மேலதிகாரிகளுக்கும் திருத்தந்தைக்கும் கீழ்ப்படியாமல் இருப்பது நம் ஆண்டவருக்கு மிகவும் வெறுப்பாக இருக்கிறது. ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னையால் தனது தெய்வீக மகனின் கையை அதன் பல குற்றங்களுக்கு நியாயமான தண்டனையுடன் உலகை தாக்குவதை தடுக்க முடியாது. சிறிது நேரம் அமைதி காத்தாள். அன்னையின் மாசற்ற இதயத்தின் மூலம் கடவுள் அருளை தருகிறார் என்று அனைவருக்கும் சொல்லுங்கள். அன்னையிடம் கருணையை கேட்கச் சொல்லுங்கள். இயேசுவின் திரு இருதயம் மரியாயின் மாசற்ற இதயத்துடன் இணைந்து வணங்கப்பட விரும்புகிறது. தொடர்ச்சியாக 5 மாதங்களின் முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சி மற்றும் பயிற்சி. லூசியா 1921 போர்ட்டோவுக்கு குடிபெயர்ந்தார். மேலும் 14 வயதில் நகரத்தின் புறநகரில் உள்ள வில்லாரில் உள்ள புனித டோரத்தியின் சகோதரிகளின் பள்ளியில் ஒரு உள் மாணவியாக அனுமதிக்கப்பட்டார். அக்டோபர் 24, 1925 அன்று லூசியா வடக்கு போர்த்துகீசிய எல்லைக்கு அருகில் ஸ்பெயினின் போண்டே வேத்ராவின் துயுயில் உள்ள கான்வென்ட்டில் செயின்ட் டோரத்தியின் சகோதரிகளின் மடத்தில் சேர்ந்தார். 2 மாதங்களுக்கு பிறகு 1925 டிசம்பர் 10 அன்று சகோதரி லூசியா தனது கான்வென்ட் அறையில் குழந்தை இயேசுவையும் ஆசீர்வதிக்கப்பட்ட தாயையும் ஒரு காட்சியில் கண்டார். தேவ அன்னை தனது குழந்தையை ஒரு கையில் பிடித்திருந்தார். முட்களால் சூழப்பட்ட இதயத்தை லூசியாவுக்கு காட்டி பின்வருவனவற்றை லூசியாவிடம் கூறினார். அது என்ன என்பதை பற்றி அடுத்த காணொளியில் காண்போம். அதுவரை அன்னையின் ஆசீரோடு காத்திருப்போம். தினமும் குடும்பமாக ஜெபமாலை சொல்வோம். ஆமேன்.